மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் கடல் சீற்றத்தால் 9வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் குணசேகரிடம் கேட்கலாம். குணசேகரன், முழு விவரங்கள் சொல்லலாம். வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஒரே இடத்தில் மையம் கொண்டிருப்பதால் கடந்த 2 நாட்களாக பெய்திருக்கக்கூடிய அந்த மழை என்பது கடலோர மாவட்டங்களில் சற்று ஓய்ந்திருக்கின்றது. இந்த புயல் சின்னத்தின் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 நாட்களாக மழை கொட்டி தீர்த்தது. இந்த மழை என்பது நேற்று மாலையுடன் ஓய்ந்திருக்கிறது. குறிப்பாக மயிலாடுதுறை, அதே போன்று அருகில் செம்பனார் கோயில், தரங்கம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் ஓய்ந்திருந்த நிலையில் தரங்கம்பாடியில் மட்டும் இன்று காலை லேசான சாரல் மழை என்பது மீண்டும் தொடங்கி இருக்கின்றது. கடலோர பகுதியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த கடல் காற்று அதிகரித்து காணப்படுகின்றது. கடல் சீற்றமும் ஆக்ரோஷமும் அதே அளவிற்கு நீடித்துக் கொண்டிருக்கின்றது. இதனால் மீனவர்கள் தொடர்ச்சியாக கடலுக்கு செல்வதில் சிக்கல் என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே வானிலை மையமும் அதே போன்று மீன்வளத்துறையும் இவர்களுக்கு அளித்திருக்கக்கூடிய அந்த எச்சரிக்கையின் அடிப்படையில் கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள், குறிப்பாக தரங்கம்பாடி, மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள், சின்னூர்பேட்டை முதல் கொடியாம்பாளையம் வரை இருக்கக்கூடிய ஒரு 29 மீனவ கிராமங்களில் 9வது நாளாக இந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் அவர்களுடைய வாழ்வாதாரமும் கூட கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. கடல் காற்று ஆரம்பம் முதலாகவே இந்த 20ஆம் தேதி முதலாகவே இவர்கள் இந்த கடலுக்கு செல்வதை நிறுத்தி இருந்தார்கள். இதன் காரணமாக இந்த கடலுக்கு செல்லக்கூடிய இந்த போட் அனைத்துமே கடலோர பகுதிகளில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டு பெரிய படகுகள் அனைத்தும் இதுபோன்று நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிறு படகுகள் பாதுகாப்பு கருதி அவற்றை கடலில் இருந்து வெளியேற்றி பாதுகாப்பான இடத்தில் வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக 9வது நாளாக இன்றும் அவர்கள் மீன்பிடிக்க செல்லாத ஒரு சூழல் என்பது நீடிக்கிறது. இருக்கக்கூடிய மீனவர்கள் இருக்காங்க, பேசலாம். இன்றைய சூழல் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? இந்த கடல் சீற்றம் நேற்றைய அளவை விட ஒப்பிடும்போது இன்னைக்கு எப்படி இருக்குது? இந்த 9வது நாளாக இந்த மீன்பிடிக்க போகாதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் நீங்கள் எதிர்கொள்கிறீங்க? நேற்றையோட நைட்டு 10 மணிக்கு மேலே சீரான காற்று தான் இருந்தது. இன்றைக்கி காலையில் 7 மணிக்கு மேலே அதிகமான காற்றுகள், மணிக்கு 55லேருந்து 60 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று அதிகமாக வீசுது. அதனால் பெரிய போட்டு விசைப்படகுலாம் அதிகமான பாதிப்புக்கு உள்ளாகுது. இதனால் இன்னையோட 9 நாள் யாரும் மீனவர்கள் தொழிலுக்கு போகல. இதனால் மீனவர்கள் மிக கடுமையாக பாதிப்பில் இருக்கிறாங்க. அதனால் அரசாங்கத்துக்கு தெரிய வைக்கிறது என்னன்னாக்கா, இந்த ஆர்பர் விசைப்படகு நிறுத்துறதுக்காக சரியான முறையில் எங்களுக்கு தரல. அதனால் இதை விரிவாக்கம் பண்ணணும். இந்த ஆர்பரை பெரிய போட்டெலாம் பார்த்தோன்னாக்க காற்று வேகம் அதிகரிக்க கூட இந்த போட்டெலாம் ஆர்பரில் மோதி நிறைய சேதம் அடையுது. அதனால் இந்த ஆர்பர் மீண்டும் விரிவாக்கம் செய்கிறதுக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கி எங்களுக்கு வாழ்வாதாரம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். இப்போ 9 நாட்களாக கடலுக்கு போகலை. இப்போ என்ன மாதிரியான வாழ்வாதாரம், எந்த அளவுக்கு அந்த பாதிப்பு அப்படிங்கிறது இருக்குது? எங்களுக்கு ரொம்ப சேதப்பட்டு, தொழிலுக்கு போகாமல் கிடக்கிறதும் மக்கள் பசிப்பட்டியமாக கிடக்கிறதும் சேதப்பட்டு தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு எந்த ரொம்ப இழப்பாக தான் நாங்கள் இருந்துகிட்ருக்குறோம். எங்களுக்கு ரொம்ப அந்த சிறுபோட்டுக்கெல்லாம் பாதுகாப்பான ஆவதுக்காக பட்டோம். பாதிக்கப்படுறது ரொம்ப ஆர்ப்பார் எந்த விரிவாக செஞ்சு கொடுக்கறதுக்கே கவர்மெண்ட்டு எங்களுக்கு தெரிஞ்சுக்கல. எங்களுக்கு அந்த தடுப்பு சோறு மாதிரி எடுத்து கொடுத்து வச்சாக்கா அந்த பெரிய போட்டுக்கும் பாதுகாப்பு இருக்கும், சின்ன போட்டுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கும். எங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்த கவர்மெண்ட் எங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த கடல் சீற்றம் எப்படி இருக்குது? உள்ளே போனாக்க எப்படி இருக்கும்? கடல் அலைகள் எந்த அளவுக்கு இருக்குது? வழக்கத்தோட எந்த அளவுக்கு மாறி? கடல் இன்னிலிருந்து நேற்று 9 நாளாக இருந்தாங்கல்ல, இப்போ 3 நாளாக அந்த கடல் சீற்றம் அதிகமாக தான் இருக்குது. இப்போ அதிகமானதை விட ஒரு 12 அடி உயரத்தில் விட அதிகமாக இருக்குது கடல். வங்கக்கடலில் மையம் கொண்டிருக்கக்கூடிய இந்த புயல் சின்னத்தின் காரணமாக கடந்த 2 நாட்களாக பெய்திருக்கக்கூடிய மழை என்பது இந்த பகுதிகளில் சற்று ஓய்ந்திருந்தாலும் கூட கடலை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த இயல்பு நிலை என்பது திரும்பவில்லை. கடல் சீற்றத்துடனும் ஆக்ரோஷத்துடனும் காணப்படுகின்றது. இந்த கடல் அலைகளும் அதிகரித்து காணப்படுகின்றது. இதன் காரணமாக 9வது நாளாக இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லாத ஒரு சூழலும், இதனால் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இங்கு இருக்கக்கூடிய மீனவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தகவலுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.